Hello friends, welcome back to my channel. February month garden update already share பண்ணியிருந்தேன். சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ மார்ச் மந்த் கார்டன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறுபடியும் ரொம்ப கேப்க்கு அப்புறம் கார்டன் வந்துட்டு இப்போ என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் எலினால் வந்துட்டு ப்ராப்பராக கார்டன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஆனால் இப்போது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கார்டன் நல்லா சூப்பராக நல்லா க்ரீனிஷாக ஆகிட்டு வருது. இன்னும் நிறைய பிளான்ஸ் வந்துட்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து சைனீஸ் பொட்டேட்டோ, தமிழில் சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது. கூர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்துட்டு இதோட க்ரோத் அண்ட் ஹார்வெஸ்ட் பற்றி தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அப்போது எப்போவுமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் காய் செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்மெல்லே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த காய் பொரியல் செய்தனா. அப்போது எடுத்து வச்சது வந்துட்டு ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து க்ரோ ஆகுறதுக்கு. ஆல்ரெடி ஒரு 6 கிழங்கு நினைக்கிறேன். 6லேருந்து ஒரு 7-8 கிழங்கு தான் நான் வந்துட்டு நட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து இப்போ எந்த அளவு நான் வந்து க்ரோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இப்போது இந்த வீடியோ கூடயும் அட்டாச் பண்ணுறேன். இப்போது தனியாக அதில் எடுத்து வச்சதில் மறுபடியும் ஒரு 4-5 கிழங்கு வந்து மறுபடியும் முளைச்சிருக்கு. இதை எடுத்து போய் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சூரியகாந்தி விதை. இது ஆல்ரெடி நட்டு வச்சது எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது எல்லாமே எலி கடிச்சு போட்டுடுச்சு. மறுபடியும் வந்துட்டு பாட்லேயே பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் சீட்ஸ் கூட எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து அவரைக்காய், பீர்க்கங்காய். இந்த பிளாக் கலர் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல. இது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக் கலர் சீட்ஸ் என்னன்றது எனக்கு சுத்தமாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ், ஃப்ளாரிங் சீட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கார்டன்லேயும் போட்டிருக்கேன். அம்மா வந்துட்டு நாளைக்கு ஊர்லேருந்து கிளம்புறாங்க. அவங்களும் நிறைய சீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க, பிளான்ஸும் எடுத்துகிட்டு வராங்க. கார்டன் வந்து இன்னும் பெருசாக போகுது. அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த அப்டேட்டில் நீங்கள் கார்டன் இன்னும் பெருசாகிறத பார்க்கலாம். Life every day, late at night, not okay. All I want, and I pray, all I... என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் நிறைய கார்டனிங் வீடியோஸ் வந்து சேனலில் வரப்போகுது. இருக்கிற ஸ்பேஸில் சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு பிளான்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அது எல்லாமே உங்கள் கூடயும் ஷேர் பண்ண போகிறேன். மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பிளான்ட்டோட க்ரோத் வந்து அவ்வளோ அழகாக வந்து கேப்சர் ஆகிருக்கு. அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு பால்கனியில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பால்கனியில் வந்து ஏன் நான் சீட் போட்டு வளர்க்குறேன் அப்படின்னா, கார்டனில் வந்துட்டு நம்ம சீட் போட்டு வளர்க்கும்போது ஒரு சில சீட்ஸ் வந்து வளர விட மாட்டேங்குது. மெயினாக சூரியகாந்தியெல்லாம் வந்து சுத்தமாக வளர்க்கவே முடியல. கீழே வந்துட்டு போட்டாலே அது கடிச்சிருது. அதுக்காக ஒரு சில பிளான்ஸ் மட்டும் நான் பால்கனிலே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு மார்னிங் எழுந்த உடனே போய் பிளான்ஸை பார்க்கணுன்றதுக்காக ஒரு 4 தொட்டி மட்டும் நான் வந்து பால்கனிலே வச்சுருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு மேரிகோல்ட், சன்ஃப்ளவர், இது வந்து காஸ்மோஸ். இது 4 மட்டும் மேலே வச்சுருக்கேன். கண்கூடாக வளர்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பிளான்ஸாக தான் இருக்கும். சீட்ஸ்லேருந்து அது ஃப்ளவர் வர வரைக்குமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. சின்னதாக ஒரு பிளான்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் க்ரோ ஆகுது அப்படின்றது இந்த மாதிரி வீடியோ எடுத்து வைக்கும்போது இன்னும் வந்து நான் என்ஜாய் பண்ணி அது எல்லாமே பார்த்துட்ருக்கேன். நான் எப்போவுமே என்னோடய கார்டனில் மெயினாக வளர்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயமே வந்துட்டு இந்த சைனீஸ் பொட்டேட்டோ தான். நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த சைனீஸ் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி வளர்க்குறது. 4 கிழங்கு இருந்தால் போதும். நம்ம வந்துட்டு தோட்டம் ஃபுல்லாகவே இந்த பிளான்ஸ் வந்து வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஹார்வெஸ்ட்டும் நம்ம எடுக்கலாம். அதுக்காக மட்டும் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிழங்கு. அதுக்காக நான் இதை வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கேன்.
மொத்தமாக ஒரு 8 கிழங்கு தான் நான் வந்துட்டு பாட்டில் வச்சுருந்தேன். அதிலிருந்து ஸ்டெம்ஸ் வளர 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 கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கார்டனில் வச்சிடுறது. அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த கிழங்கு வெரைட்டி வளர்க்குறது அவ்வளோ ஈஸி. எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி, நிழலான ஒரு இடத்துல வச்சாலும் சரி, சூப்பராக வளரக்கூடிய ஒரு கிழங்கு வெரைட்டி இது. அதனால தான் மெயினாக நான் வந்துட்டு இதை க்ரோ பண்ணுறேன். பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா குயிக்காக வளர ஆரம்பிச்சிடும். மண் மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற கார்டனில் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறனால அந்த ஸ்டெம் மறுபடியும் வளர வளர மாற்றி எடுத்துகிட்டு போய் நிறைய இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் கிழங்கு வந்துட்டு முளைச்சதும் இருக்குது, அதையும் நட்டு வைக்கணும். அடுத்ததாக வாழைக்காவோட அப்டேட் பார்க்கலாம். எந்தளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இனிஷியலாக இப்படி தான் இருந்தது. நாங்கள் வந்துட்டு அப்புறமா தான் இதில் ஃப்ளார் வந்தது. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த காயெல்லாம் வந்து பெருசாக வளர ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் சொல்லியிருந்தாங்க இது வந்து வாழைக்காய் அப்படின்ட்டு. ஏன்னா என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது வாழைப்பழம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து வளர ஆரம்பிச்சது. காயும் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சது. பார்க்கும்போதே அவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா கார்டனோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த வாழை மரம் இருக்குது. இந்த காய் தவிர்த்து இதோட லீஃபும் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வந்து வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். அதனால கார்டனில் வாழை இலை இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சன்ஃப்ளவர் போன வாட்டி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சது எல்லாமே எலி வந்து கடிச்சு போட்டுடுச்சு. இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரிங்குள்ளே ஆல்ரெடி பால்சம் பிளான்ட்லாம் போட்டு ஃப்ளட் வந்து போயிடுச்சு. இந்த தடவை ஒரு மிக்சடாக 4 ஃப்ளாரிங் சீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் ஜீனியா, அதுக்கப்புறம் வாடாமல்லி, இன்னொன்று வந்து ரெட் கலரில் பூ பூக்கும். அது கரெக்டாக எனக்கு அதோட பேர் வந்து தெரியல. நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி காஸ்மோஸும் இருக்குது. 4-5 வெரைட்டி வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். பால்சம் ஒரு 2 பிளான்ட், மேரிகோல்டு, இது எல்லாமே 4-5 வெரைட்டி இருக்குது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓரளவு வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே அது எதுனா டேமேஜ் பண்ணுமா தெரியல. டேமேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, மறுபடியும் நான் சீட் போட்டு வளர்த்துப்பேன். இப்போது ஓரளவு வளர்ந்துருக்கு. இது இன்றைக்கி மார்னிங் வந்து நான் எடுத்த வீடியோ. வெயிலில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்கு. அடுத்ததாக பால்கனியில் வச்சுருக்கிற மாதிரி கார்டனுக்குள்ளேயும் வந்துட்டு 4-5 தொட்டி வந்து வச்சுருக்கேன். இது வந்து ரெட் கலர் பொன்னாங்கண்ணி கீரை. பக்கத்துலேயே வந்துட்டு அடினியம் பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராகன் பிளான், அதுக்கப்புறம் சைனீஸ் பொட்டேட்டோவும் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் வச்சுருந்தேன், இப்போ வந்து மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த செவரோட ஓரம் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளான்ட்ஸ் நட்டு வைக்கலாம். டேரெக்டாக பாட் இல்லாமல் டேரெக்டாக பிளான்ட் நட்டு வைக்கலான்றதுக்காக பாட் எல்லாமே இந்த பக்கம் மாற்றி வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் குட்டி குட்டி இலையாக இருந்தது. இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் கீரை. பக்கத்தில் சைனீஸ் பொட்டேட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடினியமில் வந்துட்டு பட்ஸ் வச்சுருக்கு. நிறைய பட்ஸ் இருக்குது. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த பிளான்ட்டுமே ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தது தான். சின்ன ஒரு ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து கட்டிங்ஸ் வச்சது தான் இந்தளவு வளர்ந்துருக்கு. எந்த ஒரு ரூட்டிங் ஹார்மோன் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. டேரெக்டாக அப்படியே பாட் பண்ணி வச்சுட்டேன். கார்டன் சாயில் தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரண்டை செடியும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இனிமே தான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு துவையல் மாதிரி செய்யணும். அடினியம் பிளான்ட் வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருந்தது. 2 ஸ்டெம் மட்டும்தான் இருந்தது. இப்போ ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சும் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் முன்னாடி இருந்ததை விட நிறைய பட்ஸும் வந்திருக்கு. கார்டனோட லாஸ்ட் சைடில் வந்துட்டு முன்னாடி ரொம்ப குப்பையாக இருந்தது. அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, இது எல்லாமே வந்துட்டு வைக்க ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி வச்சது எல்லாமே ஃப்ளட்டில் போயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு அம்மா முன்னாடி ஒரு தடவை எடுத்து வந்து நட்டு கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து எல்லாமே அழுகி போயிடுச்சு. இந்த தடவை வச்சது ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்கு. இதோட ஸ்டெம் வந்து நான் கட் பண்ணி வேறு இடத்துலையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதுவுமே வந்து கிட்டத்தட்ட சைனீஸ் பொட்டேட்டோ மாதிரி தான். ஸ்டெம் வந்து மாற்றி மாற்றி வைக்க வைக்க நம்மளுக்கு வந்து நிறைய கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கும். எந்த இடத்துலலாம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் என்னால் முடிஞ்ச அளவு நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 2 டேஸ் ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ் ஆயிடுது. இந்த இடத்துல வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். முளைக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து வந்துட்டு கார்டனில் நட்டு வச்சது தான் வளர்ந்துருக்கு இந்த மாதிரி. நான் இப்போ சொன்னல சக்கரவள்ளி கிழங்கோட ஸ்டெம்ஸ் வந்து இன்றைக்கி நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சது தான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டேரெக்டாக காட்டினேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக
கிழங்கா இருந்ததுன்னா அப்படியே வச்சிடலாம், வைக்கிறது வந்து முளைச்சி வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் கிடச்சிதுன்னா, கட்டிங்ஸ் கிடச்சிதுன்னா அதை வந்து எடுத்து வந்து கார்டனில் வச்சா கூட சூப்பராக வளரும். இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ இது. ரொம்ப அழகாக வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு. புதுசாக அதோட பிரான்ச்சஸ்லாம் வந்து கீழேருந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காஸ்மோஸ் காட்டினாலும் இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக தான் மறுபடியும் இந்த செடியை நான் காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பட்ஸ் தான் வந்திருந்தது. இப்போது வந்த ஒரு 4-5 பிரான்ச்சில் செக் பண்ணி பார்க்கும்போது 6-7 மொட்டுக்கிட்ட இருந்தது. இது ஒன்றா பூக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி இதோட சீட்ஸ் வந்து விழுந்து மறுபடியும் வேறு புது பிளான்ட் வந்து வரும். அதுதான் இந்த மாதிரி பிளான்ட்ஸோட ஃப்ளாரிங் பிளான்ட்ஸோட ப்ளஸ் பாயிண்ட். இருக்கிறதுலேயும் ரொம்ப ஹெல்த்தியானது வந்துட்டு முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அயன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றனால குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய கிட்ஸ் 2 பேருக்குமே முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி டெரஸ் கார்டன் வச்சுருக்கும் போதே ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்துட்டு பறிச்சுட்டு சமைப்பேன். ஆனால் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு முருங்கைக்கீரை கிடைக்கவே இல்லை. வேணும் அப்படின்னா கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த வீட்டுக்கு மாறி வந்ததுக்கப்புறம் கூட இந்த முருங்கை மரம் வந்து சரியான ரொம்ப ஹைட்டாக இருந்தனால லீவ்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சேட்டை வந்துட்டு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்துட்டு ஈஸியாக கைக்கு எட்டுற அளவு வந்துட்டு கீரை கிடைக்கும். சமைக்கிறதுக்காக வாங்குகிற சின்ன வெங்காயம் ஒரு சிலதெல்லாம் வந்து முளைச்சிருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கார்டனில் நட்டு வச்சுறது. அந்த மாதிரி வந்துட்டு வச்சு தான் இவ்வளோ பிளான்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த சிறு கிழங்கோட செடி வந்து ரீசெண்டாக நட்டு வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும். 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து செடி வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். இதில் இருக்கிற தக்காளி செடி இப்போ சூப்பராகவே வளர்ந்துருக்கு. அதையும் நான் எண்டில் காட்டுறேன். கார்டனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. அதுக்கு மேலே 2 பாட் வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் வந்துட்டு மின்ட், அதுக்கப்புறம் சைனீஸ் பொட்டேட்டோ, சின்னதாக ஒரு ட்ராகன் பிளான்ட் வந்து அந்த பாட்டில் இருக்குது. பக்கத்தில் மாஸ் ரோஸ் வச்சுருக்கேன், ரெட் கலர். இந்த பட்ரோஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இனிமேல் தான் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணணும். இன்றைக்கி மார்னிங் எடுத்தேன் இந்த பாட்டில் வந்துட்டு முன்னாடி ட்ராகன் பிளான்ட் ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ ஓரளவு வந்து வளர்ந்துருக்கு. கார்டனோட எண்டில் இருக்கிற ரிங்கில் வந்துட்டு மெயினாக 2 பெரிய பிளான்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு கிரைசந்தமம், சாமந்தி எல்லோ கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு வெத்தலை. 2மே வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடினியம் ப்ரூன் பண்ணதை எடுத்து வந்து இங்கே நட்டு வச்சுருந்தேன். இப்போது இது எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். சாமந்தி வெத்தலை செடி 2மே வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் வந்துட்டு பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. கார்டனோட என்ட்ரன்ஸில் இருக்கிற துளசி மடத்தில் துளசி பிளான்ட் இல்லாமல் இருந்தது. அதுவுமே இப்போ நான் புதுசாக வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வெத்தலை செடி, கருவேப்பிலை செடியும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பிங்க் கலர் எக்ஸோரா சூப்பராக பூத்துட்ருக்கு. இந்த பிளான்ட்டில் இப்போதைக்கு வந்து நிறைய பட்ஸ் வந்துட்டு புதுசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வரும்போதே இந்த கார்டனில் மல்லிகைப்பூ செடி இருந்தது. ரீசெண்டாக தான் யோசித்தேன் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா மேலே ஏதோ ஒயிட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தது. பார்த்தா எல்லா பிரான்ச்லேயும் வந்துட்டு 4-5 பட்ஸ் வந்து வச்சுருக்கு. செம்ம ஹாப்பி பார்த்தப்போ. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி செடி இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. நல்லா ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி இந்த பிளான்ட் நான் காட்டியிருக்கேன், ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ வந்து நிறைய வந்து பட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கிறது வந்து வெண்டைக்காய் செடி. இது வந்து அப்பு நட்டு வச்சது. கார்டனோட என்ட்ரன்ஸில் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ரெகுலராக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எண்டில் இருக்கிற குப்பை வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக எரித்து விட்டுட்டேன். ஆல்ரெடி என்னோடய கார்டன் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அந்த எண்டில் இருக்கிற இடம் க்ளீன் பண்ணனால இன்னும் நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு செடி வைக்க கிடைக்கும். இது வந்துட்டு லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து செம்மொழி பூங்காவில் நடந்த ஃப்ளாஷ் ஷோக்கு போயிருந்தோம். அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய மார்ச் மந்த் கார்டன் அப்டேட். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய பிளான்ட் வந்து நம்ம கார்டனில் வரப்போகுது. கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. என்னோடய கார்டனில் மெயினாக வந்துட்டு ஃப்ளாரிங் பிளான்ட், வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் மெடிசினல் பிளான்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எதுனா வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கண்டினியூஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் வீடியோஸோடு அடுத்தடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.